வியூவர்ஸ், என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை வீடியோ. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 6 டேர்ம் 3 ஹிஸ்ட்ரி யூனிட் 4 சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், தென்னிந்திய அரசுகள். Let us start with the learning objectives. To know the southern Indian states that emerged after the fall of the Mauryan Empire. To acquire information of the ruling dynasties means Vamsangal, such as Pallavas, Chalukyas and Rashtrakutas and their domains means places. To understand their contribution to society and culture with reference to literature, art and architecture. To become familiar with the artist and architectural splendor of Mamallapuram Shore Temple, Ellora monuments and Elephanta cave temples. South Indian kingdoms. By the early 7th century, synchronizing with the Harsha's reign in the north, the far south had come under the control of the Pallava kings of Kanchipuram. Pallava sovereignty included the domains of the Cholas and the Pandyas. 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே அர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன. அவர்களின் ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசர்களின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. The latter were then emerging as a ruling dynasties in their respective river valley regions. Much of the central and eastern Deccan was under the Chalukyas of Badami, that is Vadabi, who were then pushed away by the Rashtrakutas. அப்போது தங்கள் பகுதிசார் ஆற்றுச் சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாகி கொண்டிருந்தனர். மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும் பகுதி வாதாபி சாளுக்கியர்களின் கீழ் இருந்தன. சாளுக்கியர்கள் பின்னர் ராஷ்டிரகூடர்களால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர். The medieval period in India was marked by the emergence of regional centers of power. There was no single imperial power like Mauryas or Guptas who exercised control over the greater part of India in this period. பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்தது. இந்தியாவின் பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி ஏதும் அப்போது இல்லை. Now let us see about the Pallavas. The Pallava kings ruled around the prosperous agrarian settlement and important trade center of Kanchipuram on the southeast coast of India. Kanchipuram was well known to Chinese and Roman merchants. From the flourishing trade center of Kanchipuram, the later Pallavas extended their sovereignty over all the Tamil-speaking regions during the 7th and 8th centuries. பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டனர். சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். வளம் செழித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர். The central part of the kingdom, however, was Thondai Mandalam, a large political region comprising northern parts of Tamil Nadu and the adjoining Andhra districts. ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது. இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திரா மாவட்டங்களையும் கொண்டிருந்தது. சோர்சஸ், சான்றுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள். மண்டகப்பட்டு கேவ், ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசின் 2. காப்பர் பிளேட்ஸ், செப்புத் தகடுகள். காசக்குடி பிளேட்ஸ். லிட்ரேச்சர், இலக்கியம். Some of the literary works are மற்ற விலாச பிரகாசனா, அவந்தி சுந்தரகாந்தா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். Foreign notice like accounts of Chinese traveler Yuan Sang. Now let us see about the Pallava genealogy, Pallava Vamsavali. There were early Pallava rulers who were feudatories means சிற்றரசர்கள் of Satvahanas. Simhavishnu, son of Simhavarma II, around 550 ACE, created a strong Pallava kingdom after destroying the Kalabras. தொடக்க கால பல்லவ அரசர்கள் சத்வகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். 2ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்மவிஷ்ணு கலபிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். He defeated many kings in the south including the Cholas and the Pandyas. His able son was Mahendra Varman I.
He was succeeded by his son Narasimhavarman I. The other prominent Pallava rulers were Narasimhavarman II or Rajasimha and Nandivarman II. The last Pallava ruler was Aparajita. Mahendravarman contributed to the greatness of the Pallava kingdom. Mahendravarman I was a follower of Jainism in the early part of his rule. He embraced Saivism by the Saiva saint Appar, that is Tirunavukkarasar. He was a great patron in support of art and architecture. Architecture means Pattadakal. He is also known for introducing a new style to Dravidian architecture, Dravida Pattadakal, which is referred to as Mahendra's style. Mahendravarman also wrote plays including Mattavilasa Prahasana, The Delight of the Drunkards, in Sanskrit, which denigrates Buddhism. Mahendravarman's reign, that is rule, involved constant battles with the western Chalukya kingdom of Badami under Pulikazin II. Pulikazin seems to have defeated Mahendravarman in one of the battles and taken over a large part of his territory, that is Vengi, in the north. மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகரமாக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போர்களில் ஒன்றில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும் பகுதியை கைப்பற்றியதாக தெரிகிறது. His son Narasimhavarma I avenged the defeat by capturing Vatapi, the capital of Chalukyas. He set Vatapi on fire, killing Pulikazin in the process. மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் இத்தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார். வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது. இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டார். Do you know the information from Periya Puranam? That is, Narasimhavarman's once army general was Paranjodi, popularly known as Sirutondar, one of the 63 Nayanmars. Paranjodi led the Pallava army during the invasion means capturing of Vadabi. After the victory, he had change of heart and devoted himself to Lord Shiva. Narasimhavarman II, also known as Rajasimha, was a great military strategist, Maberum Veerar. He exchanged ambassadors means Thudu Kulukal with China. His rule was comparatively free from any political disturbance. Therefore, he could concentrate on temple building activities. During his rule, the famous Kailasanatha Temple at Kanchipuram was built. Now let us see the titles given to the kings. அரசர்களின் பட்டங்கள். Simha Vishnu, Avani Simha, Mahendravarma I, சங்கீர்ண ஜதி, மத்தவிலாசன், குணபாரன், சித்திரக்காரப்புலி, விசித்திர சித்தா. நரசிம்மவர்மன் I, மாமல்லன், வாதாபி கொண்டான். பல்லவாஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்கிடெக்சர், கட்டடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்பு. Pallava period is known for architectural splendor. பல்லவர் காலம் கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலமாகும். The Shore Temple and various other temples carved from granite monolithics and the Varaha cave at Mamallapuram are illustrious examples of Pallava architecture. In 1984, Mamallapuram was added to the list of UNESCO, that is United Nations Educational, Scientific, Cultural Organization World Heritage Sites. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது. Pallava architecture can be classified as number 1, Mahendravarman style, that is rocket temples, பாறை குடவரை கோவில்கள். Number 2, Mamallan style, that is monolithic rathas and sculptural mandapams, ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும். Number 3, Nandivarman and Rajasimhan style, structural temples, கட்டுமான கோவில்கள். Now let us see the 3 types of architectural style. Number 1, Mahendravarman style. The best example of Mahendravarman style monuments are cave temples at Mandagapattu, Mahendravadi, Mamandur, Talavanur, Tiruchirappalli, Vallam, Thirukalukundram and Shiyamangalam. The second one is Mamallan style. The 5 rathas, chariots, popularly called Panchapandavar rathas, signify 5 different style of temple architecture. மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர்கள் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டட பாணியை உணர்த்துகின்றன. Each ratha has been carved out of a single rock, so they are called monolithic. The popular mandapams they built are Mahisasura-mardini mandapam, Tirumurti mandapam and Varaha mandapam.
The most important among the Mamallan style of architecture is the open art gallery, Tirundhaveli Kalayarangam. Several miniature sculptures such as the figure of the lice-picking monkey, elephants of huge size and the figure of the Aztec cat have been sculptured. இங்கு பெரும் பாறை ஒன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவமிருக்கும் பூனை ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. The fall of the river Ganga from the head of Lord Shiva and the Arjunan's penance are notable among them. The Great Penance Panel is considered to be the world's largest open air bas relief. சிவபெருமானின் தலையிலிருந்து அருவியென கொட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு ஆகியவை அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை. பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரியதாகும். The next is Rajasimha's tale. Narasimhavarma II, also known as Rajasimha, constructed structural temples, Kattumana Kovilgal, using stone blocks. The best example for the structural temple is Kailasanatha Temple at Kanchipuram. This temple was built by using sandstones, Manat Katkalal. Kailasanatha Temple is called Rajasimheshwaram. The last is Nandivarman's tale. The last stage of the Pallava architecture is also represented by structural temples built by the later Pallavas. The best example is Vaikuntha Perumal Temple at Kanchipuram. Let us see about the society and culture of Pallavas. The Pallavas supported Jainism, Buddhism and the Vedic faith. They were great patrons, means supporter of music, painting and literature. Some of the Pallava kings patronized, means supported the Alvas and Nayanmars. These exponents of Bhakti cult preached a new form of Vaishnavism, those who worship Lord Vishnu, and Saivism, those who worship Lord Shiva. Among the Saivites were Appar and Manikavasagar. Among the Vaishnavis were Nammalvar and Andal. The Bhakti movement aimed at preaching a popular faith in which prayers in Tamil were preferred to those in Sanskrit. சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. Women were encouraged to participate in the religious congregations. சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். The Tamil devotional cult was competitive with Buddhism and Jainism. Therefore, the latter suffered a gradual decline in most parts of Tamil country. Education and literature, கல்வியும் இலக்கியமும் during Pallava period. Gattika, monastery or center of learning. மடாலயம் அல்லது கல்வி மையம் at Kanji was popular during the Pallava times and it attracted students from all parts of India and abroad. Vatsaya, who wrote Niyabasa, was a teacher at Kanji. The treatise of Dakshin Chitram, paintings of South India, was compiled during the rule of Mahendra I. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. The great Sanskrit scholar, சமஸ்கிருத அறிஞர் Dandin lived in the court of Narasimhavarma I. Dandin composed Dasakumara Charita. Bharavi, the great Sanskrit scholar, lived in the time of Simhavishnu. Bharavi wrote Kiradar Junium, an epic in verses. Tamil literature had also flourished during the Pallava rule. Devaram, composed by Nayanmars, and Nalayira Divya Prabandham, composed by Alvas, which are still chanted by devout people. Perundevanar, who was patronized by Nandivarma II, translated the Mahabharata into Tamil as Bharata Vinba. Pallava art. The Pallava kings had also patronized fine arts. The music inscriptions in Kudumiyan Malai and Thirumayam temples show Pallava's interest in music. The famous musician Rudracharya lived during Mahendra I. The sculptures of this period showed many images in dancing postures. Now let us see about the Chalukyas. The Chalukyas ruled larger parts of west and center of South India, consisting of Maratha country with Vadabi as their capital. There were three distinct but closely related and independent Chalukya dynasts. சாளுக்கியர் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆண்டனர். The three Chalukya dynasts are number 1 Chalukyas of Badami or Vadabi, number 2 the Chalukyas of Vengi, that is Eastern Chalukyas, and the
Third one is Chalukyas of Kalyani, that is Western Chalukyas. These Chalukyas held Harsha in the north, the Pallavas in the south, and Kalinga, that is Odisha, in the east. Now let us see about the sources for the study of Chalukyas. Inscriptions. Kalvettukal. Badami cave inscription of Mangalesha. Kanchi Kailasanatha Temple inscription. Pattadakal Virupaksha Temple inscription. AIHOLE inscription of Pulikazhin II. Foreign notice. Accounts of Chinese traveller Yuan Sang. Do you know AIHOLE inscription? AIHOLE Kalvettu. It is found at Miguti Temple in AIHOLE, Balkot district, Karnataka. It is written in Sanskrit by Ravikirti, a court poet of Chalukya king Pulikazhin II. It makes a mention of the defeat of Harshavardhana by Pulikazhin II. இந்த கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது. Now let us see about the Chalukyas of Vadabi. Pulikazhin I, a petty chieftain means Kurinila Mannan of Pattadakal in the Bijapur district, took and fortified the hill fort of Vadabi around 543 ACE. He soon captured the territory between the Krishna and Tungabhadra rivers and the Western Ghats. His son Kirtivarman I brought the Konkan coast under Chalukya control. Pulikazhin II emerged as the most powerful ruler of the dynasty. The Persian, that is Iran king Khusro II, sent an embassy means Tudukulu to the court of Pulikazhin II. Pulikazhin succeeded in seizing means capturing the parts of Gujarat and Malwa. He defied the North Indian ruler Harsha, and according to an agreed understanding, Narmada river was fixed as the boundary between the two. புலிகேசின் வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்தார். இருவரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி இருவருக்கும் இடையிலான எல்லையாக நர்மதை நதி வரையறை செய்யப்பட்டது. About 624, Pulikazhin II conquered means captured the kingdom of Vengi and gave it to his brother Vishnuvardhana, the first eastern Chalukya ruler. During 641 to 647, the Pallavas ravaged the Deccan and captured Vadabi. பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றினர். But the Chalukyas had recaptured it by 655. ஆனால் சாளுக்கியர் அதனை மீட்டனர். விக்ரமாதித்யா I, that is 655 to 680, he ruled, and Vikramaditya II, the successor of Vikramaditya I, captured Kanchipuram but spared the city. Kirtivarman II, the successor of Vikramaditya II, was defeated by Dandidurga, the founder of the Rashtrakuta dynasty. Now let us see about the Western Chalukyas of Kalyani. They were the descendants of Badami Chalukyas ruled from Kalyani, modern day Basava Kalyan. இவர்கள் வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றல்கள் ஆவார். கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். In 1973, Tailappa II, a feudatory means சிற்றரசர் of the Rashtrakuta ruling from Bijapur region, defeated Paramara of Malwa. Tailappa II occupied Kalyani and his dynasty quickly grew into an empire under Someshwara I. Someshwara I moved the capital from Manyaketa to Kalyani. இரண்டாம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக பீஜாப்பூர் பகுதியை ஆண்டு வந்தார். இவர் மால்வா அரசர் பாராமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார். இவருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது. For over a century, the two empires of southern India, that is the Western Chalukyas and the Chola dynasty of Tanjavur, fought many fierce battles to control the fertile region of Vengi. ஒரு நூற்றாண்டிற்கும் மேலாக தென்னிந்தியாவில் இருந்த இரண்டு பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போரிட்டு கொண்டனர். During the rule of Vikramaditya VI in the late 11th century, vast areas between the Narmada river in the north and Kaveri river in the south came under Chalukya control. Let us see about the contributions of Chalukyas to the art and architecture. As supporters of both Saivism and Vaishnavism, the Chalukyas contributed richly to art and architecture. A new style of architecture known as Visara was developed. Visara is a combination of South Indian, that is Dravidian style, and North Indian Nagara building styles. They perfected the art of stone building without mortar. They used soft sandstones in construction. சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டிடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை அவர்கள் மேம்படுத்தினர். அவர்கள் கட்டுமானத்திற்கு மிருதுவான மணற்கற்களை பயன்படுத்தினர்.
They built a number of rock-cut cave temples and structural temples dedicated to Lord Shiva, Vishnu and Brahma. The structural temples of Chalukyas exist at AIHOLE, Badami and Pattadakal. The important stone temples are the Vishnu temples at Badami and AIHOLE and the Virupaksha or Shiva temple at Pattadakal in Bijapur district in present-day Karnataka. The Vishnu temple at Badami was built by Mangalesha of the Chalukya dynasty and contains the AIHOLE inscription of Vikramaditya II. Their cave temples are found at Ajanta, Ellora and Nasik. The cave temples at Badami contain the fine sculptures Sitpangal of Vishnu reclining on Seshnag, Varaha, the boar, Narasimha or the lion-faced man and Vamana the giraffe. வாதாபியில் உள்ள குகை கோவில்களில் சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு, விஷ்ணுவின் வராக், நரசிம்மா பாதி சிங்கம் பாதி மனிதன், வாமனா குள்ள அவதாரங்கள் நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. The Kasi Vishweshwara temple at Lakandi, the Malliga Arjuna temple at Kuruvatti, the Kalleshwara temple at Bagali and the Mahadeva temple at Ittagi represent well-known examples of the architecture of Western Chalukyas of Kalyani. Chalukyas adopted the Vagataka style in paintings. Some of the frescoes சுவர் ஓவியங்கள் of the caves of Ajanta were created during the rule of Chalukyas. The reception given to the Persian embassy by Pulikezin II is depicted in a painting at Ajanta. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. Do you know Pattadakal, UNESCO World Heritage Site, is a small village in Balkot district of Karnataka. It has 10 temples. Out of them, 4 were built in northern style Nagara, while the 6 are in southern Dravidian style. Virupaksha temple and Sangameshwara temple are in Dravidian style and Papanatha temple is in Nagara style. The Virupaksha temple is built on the model of Kanji Kailasanatha Temple. Sculptures brought from the Kanji were employed in its construction. விருபக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். Now let us see about the Rashtrakutas. The Rashtrakutas ruled not only the Deccan but parts of the far south and the Ganges plain as well as from 8th to 10th century ACE. They were of Kannada origin and their mother tongue was Kannada. Dandidurga was the founder of the Rashtrakuta dynasty. ராஷ்டிரகூடர்கள் தக்காணத்தை மட்டுமல்லாது தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளி பகுதிகளையும் ஆட்சி புரிந்தனர். Dandidurga was an official of high rank under the Chalukyas of Badami. Krishna once succeeded Dandidurga. He consolidated and extended the Rashtrakuta power. He was a great patron of art and architecture. The Kailasanatha Temple at Ellora was built by him. தண்டிதுர்கர் வாதாபி சாளுக்கியரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். முதலாம் கிருஷ்ணர் தண்டிதுர்கரை அடித்து பதவியேற்றார். அவர் ராஷ்டிரகூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தினார். Let us see about the Rashtrakuta kings, Rashtrakuda அரசர்கள். The greatest king of the Rashtrakuta dynasty was Amogavarsha. He built a new capital at Manyaketa and Broch became the port. Port means துறைமுகம். Amogavarsha was converted to Jainism by Janasena, a Jain monk. Krishna too, who succeeded his father Amogavarsha, suffered a defeat in the Battle of Vallala, that is modern Thiruvallam, Vellore district, at the hands of Cholas under Parandaka in 916. Krishna III was the last able ruler of Rashtrakuta dynasty. He defeated the Cholas in the Battle of Takkolam, that is presently in Vellore district, and captured Tanjavur. The Chalukyas under Krishna III contested with other ruling dynasties of North India for the control of Kannauj. He built Krishneshwara temple at Rameshwaram. Govinda III was the last ruler to hold the empire intact. After his death, the Rashtrakuta power declined. Contributions of Rashtrakutas to literature, Ilakyam, art, Kalai and architecture, Pattadakal. Literature, Kannada language became more prominent. Kavirajamarga, composed by Amogavarsha, was the first poetic work in Kannada language. Court poets produced eminent works in Kannada. The 3 gems of Kannada literature during the period were Pampa, Sri Ponna and Rana. Adikavi Pampa was famous for his creative works Adi Purana and Vikrama Arjuna Vijaya.
The life of Rishabhadeva, the first Jain Tirthankara, is depicted in Adi Purana. In Vikramarjuna Vijaya, Pampa's patron Chalukya Arikeshari is identified with Arjuna, epic hero of Mahabharata. முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதி புராணம் சித்தரிக்கின்றது. விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் மீள் தருக்கையாகும். இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனனின் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியுள்ளார். Art and architecture. The Rashtrakutas made significant contribution to Indian art. The art and architecture of Rashtrakutas can be found at Ellora and Elephanta. Kailasanatha Temple, Ellora, near Aurangabad, Maharashtra. Kailasanatha Temple was one of the 30 temples carved out of the hill at Ellora. It was built during the rule of Krishna I. The temple is known for its architectural grandeur and sculptural splendor. The temple covers an area of over 60,000 square feet, and Vimanam, that is temple tower, rises to a height of 90 feet. This temple has resemblance to the shore temple at Mamallapuram. The Kailasanatha Temple portrays, that is, shows the typical Dravidian features. Elephanta Island, originally known as Sripuri and called Garapuri by the local people. Elephanta is an island near Mumbai. The Portuguese named it as Elephanta after seeing the huge image of an elephant. The Trimurti three-faced Shiva icon is an illustrative of the sculptural beauty portrayed in the cave temple of Elephanta. There are impressive images of Dwarapalagas, entrance guards, at the entrance of the temple. Elephanta குகையில் உள்ள திருமூர்த்தி 3 முகங்கள் கொண்ட சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாகும். கோவிலின் நுழைவாயிலில் காணப்படும் துவாரபாலகர்களின் சிலைகள் நமது கண்ணையும் கருத்தையும் கவர்பவை. Pattadakal. Rashtrakutas built temples in the complex of Pattadakal. The Jain Narayana temple and the Kasi Vishweshwara temple were built by Rashtrakutas. Elsewhere in the world, உலகம் அந்நாளில். Leshan Jain Buddha, 71-meter tall, built during the Tang dynasty in China. Baghdad, the greatest city of Islamic empire of 8th to 10th centuries ACE. Thank you for watching this video. Please subscribe my channel for more videos. It will be useful for your competitive exam.